Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A warm welcome to day 2 of our Surah Al Hajj Tafsir class. Alhamdulillah. I invite our Ustad to lead this session. Ustad, it's over to you. Jazakumullah khair. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. Ustad, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Jazakallah khair. ஓகே, யா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தஃப்சீர் வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, சூரத்துல் ஹஜ் என்கிற இந்த அத்தியாயம் பொதுவாக அல் குர்ஆனுடைய ஸ்டைல், அல் குர்ஆனுடைய முறைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, பேருக்கு சில காரணங்கள் இருக்கும். முக்கியமா அந்த சப்ஜெக்டை பத்தி அந்த வசனத்துல வந்திருக்கும். இப்ப சூரத்துல் பக்கரா அப்படின்னு பேரு, பக்கரானா பசுமாடு, பசுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா 3.25 ஜுஸு கிட்ட அந்த அத்தியாயம் இருக்குது. ஏன்னா ஆனா அந்த பக்ரானி ஏன் வந்திருக்கு, 2.25 ஜுஸு கிட்ட இருக்குது, பக்ரானி ஏன் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுல ஒரு 5 வசனங்கள் கிட்ட பசுமாடை பற்றி இருக்கும். அந்த மாதிரி இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் ஹஜ்ஜி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது 27வது வசனத்துல, இந்த அத்தியாயத்துல 27வது வசனத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அதனால தான் இந்த அத்தியாயத்திற்கு ஹஜ்ஜி என்கிற ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக அல் குர்ஆனை புரிந்து கொள்ளும் பொழுது நாம யோசிக்க வேண்டிய விஷயம், சில வசனங்கள் அதனுடைய சூழல்களை, சில சட்டங்கள் அதனுடைய சூழல்களை பொறுத்து அமையும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை சூழலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 40 வயசான பிறகுதான் நபி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நபியாகவே இல்லை. அவர்களுடைய பிறப்புலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிற ஊர் மக்கா. அதற்கு பிறகு 40வது வயசுல நபி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் மக்காவில் தான் இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்களுடைய அந்த பிரச்சார காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல ரொம்ப ரகசியமா, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மறைச்சு மறைச்சு, எந்த விதமான பொய்யோ ஏமாற்றோ பித்தலாட்டமோ சூதாட்டமோ மதுவோ எதுவுமே செய்யல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அந்த மக்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாருமே முஷ்ரிக்குகள், ஒரு ஒழுங்கான இருக்கக்கூடிய மக்களாக அவங்க இல்லை. அதனால ரகசியமா இருந்தாங்க. அப்புறமா பகிரங்கமா பிரச்சாரத்தை மக்காவிலேயே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ரகசியம், அடுத்து பகிரங்கமா பண்ணாங்க. இப்படி 13 வருஷம் மக்கா வாழ்க்கை. அதுக்கப்புறம் மக்காலேருந்து மதீனாக்கு போனாங்க. மதீனாக்கு போன பிறகுதான் அவர்கள் இண்டிபெண்டாக ஒரு தனி சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்படுது. அந்த அடிப்படையில தான் மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாமே ஒரு சராசரியான முஸ்லிமுக்கு ஈமானை வலுவூட்டக்கூடிய மறுமை நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய தௌஹீது சார்ந்த வசனங்கள், சொர்க்கம், சொர்க்கத்தின் மீதான ஆசையை தூண்டுதல், நரகம், நரகத்தின் மீதான அச்சத்தை ஏற்படுத்துதல் என்று மக்காவுடைய வசன போக்குகள் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் குர்ஆன்ல சென்ற சூறாவை நீங்க அணுகும் பொழுதும் இது மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா, எந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுதும்
இது மக்கா வாழ்க்கையில் இறங்கியதா மதீனா வாழ்க்கையில் இறங்கியதா என்று ஒன்று வரும். ஏன்னா மதீனா வாழ்க்கை மக்காவிலிருந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா மதீனா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யமே இருக்கும். அல்லாவுடைய தூதர் தான் அங்க அமீராக இருந்தாங்க, தலைவராக இருந்தாங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க. அதனால அங்க உள்ள வசன போங்குகள் சட்டங்களை சொல்வதாக இருக்கும், ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குவதாக இருக்கும், ஜக்காத்து பற்றி இப்படியெல்லாம் அங்கதான் வருது எங்க மதீனால. அந்த அடிப்படையில இந்த சூரத்துல் ஹஜ்ஜி மக்கால இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்று பார்க்கும் பொழுது இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசன போக்கு மறுமையை பற்றி வருது, ஏகத்துவத்தை பத்தி தௌஹீதை பற்றி வருது, சொர்க்க நரகத்தை பற்றி வருது, அதே நேரத்துல போரை பற்றி வருது, சில சில சட்டங்கள் இதுல ஏற்படுது வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இது மக்கா மதீனா எல்லா வசனங்களும் இதுல கலந்துருக்கு அப்படிங்கிற சில அறிஞர்களுடைய கருத்தை இந்த இடத்துல நாம என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். சரிங்களா? அப்ப ஹஜ்ஜின்னு பேர் வந்தது இந்த அத்தியாயத்தில் உள்ள 27வது வசனத்துல அல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி சொல்றான், ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுறான். இதனால இது மக்காவா மதீனாவா என்று கேட்டால் இதனுடைய வசன போங்குகளை பொறுத்த வரைக்கும் இரு இடங்களிலிருந்தும் இறக்கப்பட்ட வசனங்களின் தொகுப்பாக இந்த அத்தியாயம் இருக்குதுங்கிறத விளங்க முடியுது. சரிங்களா? இப்ப நேற்று பார்த்த மாதிரி முதலாவது வசனத்துக்கு வருவோம். முதலாவது வசனம் என்ன சொல்லிச்சு? மனிதர்களே என்று அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழைச்சி ஒரு பண்பை சொல்கிறான். மனிதர்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு கட்டாய பண்பு என்னது? இறையச்சம், தக்குவா. அல்லாஹ் சொல்றான், இத்தக்கு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்க அஞ்சுங்க. அச்சத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான அழகிய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். பொதுவாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், பல கடவுளை வணங்குபவர்கள் என்று இந்த உலகத்துல பேசுறவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மேல இருக்கவும் பார்த்துருக்குவான்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு அச்சத்தை மக்களுக்கு மத்தியில எல்லாம் விதைக்க விரும்புறான். நீ இல்லைன்னா தான் தோன்றித்தனமா வாழுவான். இப்போ ஒரு கருத்து இருக்குல்ல, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத விட்டுட்டு மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சார்லஸ் டார்வின் ஒரு இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை, அது என்னமோ பெரிய சயின்ஸ, பெரிய அறிவியல், பெரிய 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 புத்தக அறிவிய மாமேதை மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கருத்து. சார்லஸ் டார்வினுடைய இந்த கோட்பாடு இருக்கா இல்லையா, அது ஒரு பைத்தியகாரத்தனமான கருத்து. எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம, எந்த விதமான அறிவுபூர்வமும் இல்லாத, அது மூட நம்பிக்கையில் போட வேண்டிய புத்தகத்தை அறிவியல்ல போட்டு வச்சிருக்கிறான், சயின்ஸ்ல. இது என்ன ஒரு அறிவியலா? இது குரங்கு மாதிரி இருக்கான் குரங்கு அப்படிங்கிறான். இது ஒரு லாஜிக்கே இல்லாது. ஏன்னா மனுஷனை அல்லாஹ் அழகா படைச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை திட்டத்தை தந்திருக்கிறான். மனுஷனை எவனுமே படைக்கல, அவன் தான் தோன்றித்தனமா உருவானவன். அவன் எப்படி வேணாலும் வாழலாம், விபச்சாரம் பண்ணலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம். அவனை தட்டி கேட்க ஆளே இல்லை. அவன் ஒரு மிருகம், அவன் ஒரு குரங்கு என்று சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு சயின்ஸ் கருத்தா பார்க்கப்படுது. டார்வின் கோட்பாடுங்கிறாங்க. அது ஒரு கூமுட்டத்தனமான கோட்பாடு என்பதை இங்க விளங்கிக்கணும். உங்களுடைய இறைவன் அப்பதானே இறைவன்கிறது அடிபட்டு போயிடும். உங்க இறைவன் யாரு? நாமளே தனியா வந்தோம் அப்படிங்கிற அந்த கருத்து. அதே மாதிரி யூதர்களுக்கு ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, தாழ்வு மனப்பான்மை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலக உம்மத்திலேயே ஒரு சமுதாயத்தை குரங்காக பன்றிகளாக மாற்றியிருக்கிறான் என்று சொன்னால் அது யூத சமூகம்தான். இதனாலேயோ என்னவோ ஒட்டுமொத்த மனிதனே குரங்குல இருந்து வந்தவன் தான். அதனால குரங்காக மாற்றப்படுவதும் புதுசு கிடையாது அப்படிங்கறத, அவன் மேல உள்ள பூசப்பட்ட கருத்தை, அவன் மீது இருக்கின்ற அந்த அழுக்கை நீக்குவதற்கு அல்லது பொது 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 புத்தியில் அதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு இப்படி ஒரு கருத்தை கூட பரப்பியிருக்கலாம். எது எப்படியோ அது ஒரு ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனமான ஒரு கருத்து. என்னது? இந்த சார்லஸ் டார்வினுடைய கருத்து. அது தூக்கி ஒரு ஓரத்துல வைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அவன் உங்களை மட்டுமல்ல, வானங்களை, கடல்களை, மிருகங்களை, மரங்களை, செடி கொடிகளை, கோடான 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 ஜீவராசிகளை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹுதான். அந்த இறைவனை அஞ்சுங்கள் என்பதுதான் முதலாவது அழைப்பு. இறையச்சத்தை பத்தியான சிறப்புகள் அதை பத்தியெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அடுத்தது அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து இங்க ரப்பு என்ன சொல்கிறான் என்றால், மறுமை என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறான். மறுமை இஸ்லாமிய நம்பிக்கையில் மிக அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால்,
இந்த உலகத்துல நாம வாழ்கிறோம். இப்படியே வாழ்ந்துக்கிட்டு உலகம் அப்படியே இருந்துக்கிட்டே அடுத்து இறந்து போவான், அடுத்து வாழ்வான், அப்படி இறந்து போவான், அடுத்து வருவான், அடுத்து இறந்து அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, அல்லது உலகம் ஒரு நாள் சுக்குநூறா போயிருமா என்று கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் அழிந்தே போயிடும். எப்போ அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தான் அப்படிங்கிற ஒரு டேட்டு கிடையாது. அதனால் அழிவக்கூடிய காலகட்டத்துல எப்படியான மாற்றங்கள் எல்லாம் உலகத்துல நிகழ்ந்திருக்குங்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்கு. கியாம நாளின் அடையாளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறாங்க. ஆனா இப்படி அழிஞ்சு போது இல்ல, இப்படி ஒன்றோடு ஒன்றா அழிஞ்சு போயிரு. சூரத்துர் ரஹ்மான்ல நீங்க பார்க்கலாம், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே அழிந்து போய்விடும், உங்களுடைய கண்ணியமான இறைவனுடைய முகத்தை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ உலகத்துல நாம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். மாளிகைகள் அழிஞ்சு போயிரும், வீடுகள் அழிஞ்சு போயிரும், நகநட்டுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும், மலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இப்படி சிதறும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கு. அதுக்கு பேரு கயாம நாள், யௌமுல் கயாமா என்று சொல்வார்கள். கயாம நாள் என்று சொல்வார்கள். யௌமுத்தீன் அப்படின்னாலும் கயாம நாள் தான். மாலிக் யௌமுத்தீன் சொல்றோம்ல, கூலி கொடுக்கக்கூடிய நாள். யௌம் நாள் என்று சொன்னாலும் அந்த நாள். அல் யௌம் அப்படின்னு சொன்னாலும் குரான்ல கயாம நாளை பத்தி அல்லாஹ் யௌம் அந்த நாள் அப்படின்னு குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அதே மாதிரி யௌமுல் கயாமா என்று குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இந்த இடத்துல கியாம நாளை குறிப்பிட்டு யௌமுத்தீன் கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்றும் குறிப்பிட்டு காமிக்கிறான். வெறும் யௌம் என்று குறிப்பிடுகிறான், யௌமுத்தீன் என்று குறிப்பிடுகிறான், யௌமுல் கயாமா என்று குறிப்பிடுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் எப்படி சொல்றான், அஸ்ஸா அஸ்ஸா என்றாலும் கியாம நாள் என்று அர்த்தம். சரிங்களா, குறிப்பிட்ட அந்த நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கியாம நாளுக்குரிய பேரை பார்த்துக்கிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த முதலாவது ஹஜ்ஜுடைய முதலாவது வசனத்துல, இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக இந்த நாள் அந்த கியாம நாளினுடைய அதிர்வு, அந்த வேலை அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறது என்னது, கியாம நாள். இந்த வேலை, இந்த அதிர்ச்சி, ஜல்சலான அதிர்ச்சி. ஜல்சலாங்கிறது வேற எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஜல்சலா இப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன సూరా மியூட் எடுத்து உள்ளே జిల్జాలహా వస్తుందా ఉస్తాద్? ఇదా என்னது జిల్జలతిల్ అర్లు జిల్జాలహా அப்படின்னு சூரத்து ஜில்சால் கமெண்ட்லையும் போட்டிருக்காங்க சிபானா அப்பாஸ். சரி, ரைட், வெரி குட் வெரி குட். சூரத்து ஜில்சால் நீங்களும் சொல்லிட்டீங்க என்ன, மும்தாஜ் பேகம் நினை. ரைட். இப்ப இதா சுல்சிலத்தில் அது ஜில்சாலஹா அப்படிங்கிறது அந்த அத்தியாயம் பேசக்கூடிய செய்தியும் இதைத்தான் பேசுது. எதை பேசுது? அதிர்வு, அதிர்ச்சி, கியாம நாள். அந்த கியாம நாளினுடைய அதிர்வு ஷைஉன் அதீம். அதீம்னா மகத்தானது, மகத்தான ஒரு நிகழ்ச்சி. அந்த நாள் இருக்க மகத்தானதுன்னு சொன்னா ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், கடுமையானது அப்படிங்கிற அர்த்தம் வைக்கலாம். ஒரு கடுமையான ஒரு நாள். உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் மறுமை நாளுக்கு நேரா கொண்டு போயிட்டான். இந்த உலகத்துல நீ வாழ்ற, 60 வருஷம் வாழ்ற, 40 வருஷம் வாழ்ற, 30 வருஷம் வாழ்ற, நல்லவனா வாழ்ற, கெட்டவனா வாழ்ற, பொய் சொல்ற, உண்மையை சொல்ற, அமானிதம் பண்ற, அமானிதம் மோசடி செய்யற, என்னதான் நீ செஞ்சிட்டாலுமே, என்னதான் இந்த உலகத்துல நீ நடந்து கொண்டாலுமே, உன்னை விளங்கிக்கோ, ஒரு நாள் இருக்கிறது. இதுதான் அதுக்கான அர்த்தம். ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள் கிடையாது, அது கடுமையான ஒரு நாள் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த பயங்கரத்தை ஜல்சலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஜல்சலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சூரத்து ஜில்சால் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திலும் அதை தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சரியா? அப்ப இது முதல் வசனம் முடியுது. அல்லாஹ் மனிதர்களை ஒட்டுமொத்தமா அழைச்சி, எப்பா உங்க இறைவனை நீங்க பயப்படுங்க, இவ்வளவுதான் சுருக்கம். ஒட்டுமொத்தமா மனுஷன், நீ டேவிட்டா இருந்துக்கோ, மாரிமுத்தா இருந்துக்கோ, மாரியம்மாவா இருந்துக்கோ, ஸ்டெல்லாவா இருந்துக்கோ, மேரியா இருந்துக்கோ, அல்லது வேற ஏதாவது ஒன்னா இருந்துக்கோ, அப்துல் காதரா இருந்துக்கோ, அப்துல்லாவா இருந்துக்கோ, நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ. நீ மனுஷன் உன்னை ஒருத்தன் படைச்சிருக்கான். உன்னை ஒருத்தன் படைச்ச கிரியேட்டர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உன்னுடைய இறைவனா இருக்கிறான். அவனுடைய விருப்பம் என்னன்னா நீ பயப்படணும் அவனுக்கு. நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ, பேசும் பொழுதோ, திட்டமிடும் பொழுதோ, தீர்மானிக்கும் பொழுதோ, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய காலகட்டத்தை தந்தவன், உன் உயிரை தந்தவன், உன்னை படைத்து பரிபாலிக்கிறவன், உனக்கு தேவையானதை ஏற்படுத்தி தந்தவன், அனைத்துமாக இருக்கக்கூடிய உங்களுடைய இறைவனை நீ பயப்படணும். இது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது, ஏன் நீ பயப்படணும் தெரியுமா? ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளின் அதிர்வு அதிர்ச்சி பயங்கரமானது அப்படிங்கறத அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். இது ஃபர்ஸ்ட் வசனம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் பாருங்க, அந்த நாளை பற்றி ஒரு சின்னதா குர்ஆன்ல அந்த நாள் எப்பொழுது வரும் என்று இல்ல. இன்னும் சொல்ல போறான் தான், அல்லாஹ் 5 விஷயத்த வேற யாருக்குமே தெரியாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, ஒரு 5 விஷயம். கியாம நாள் எப்பொழுது வரும், மழை எப்பொழுது பொழியும், கியாம நாள் எப்பொழுது வரும், மழை எப்பொழுது பொழியும், கருவறையில் உருவாகுவது ஆனா பெண்ணா, ஏன்னா ஒரு மனுஷன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான், ஒரு மனுஷன் எந்த ஊர்ல இறந்து போவான், இந்த 5 விஷயமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிடுகிறான். அப்ப கியாம நாள் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. கியாம நாள் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. அதே நேரத்துல கியாம நாளினுடைய அறிகுறிகள் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, கியாம நாளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும், கியாம நாளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும், பதட்டமா இருக்கிறது, அதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்குங்கிறத பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறான். இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயம் இருக்குல்ல, இது சூரத்து லுக்மான் 31வது அத்தியாயத்துல 34வது வசனமா இருக்கு. 31ல 34. சரிங்களா? அதாவது 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொன்னோம். அந்த 5 அந்த விஷயம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப இந்த மறுமை நாளை பற்றி ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அது எப்படி இருக்குங்கிறத பல இடங்கள்ல சொல்றான். இப்ப சூரத்து ஜில்சால் எடுத்துக்கிட்டேன்னா மறுமை நாள் தான். அல்காரியத்து மல்காரியான்னு வருதா? அல்காரியாத்து மல்காரியா, அது மறுமை நாள் சம்பந்தப்பட்டதுதான். இதா வக்காத்தில் வாக்கியான்னு வருதா? அது மறுமை நாள் சம்பந்தப்பட்டதுதான். இப்படி குர்ஆன்ல பல இடங்கள் அல் ஹாக்கத்து மல் ஹாக்கான்னு வருதா? அது மறுமை நாள் சம்பந்தப்பட்டதுதான். நிறைய இடங்கள்ல மறுமை நாள் சம்பந்தப்பட்டதுன்னா அந்த வாக்கியங்களும் அதனுடைய வசனங்களும் ஒட்டுமொத்தமா எல்லாமே மறுமை நாள்னு சொல்லல, அந்த வசனங்கள் எல்லாம் மறுமை நாள் சம்பந்தப்பட்டதா இருக்குது. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது வசனத்துல குறிப்பிட்டு காண்பிக்கும் பொழுது ஒரு செய்தியை குறிப்பிடுறான். உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மீது பாசமாக இருக்கிறான், அந்த பாசத்துக்கு ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொன்னா அது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான பாசம்தான். உலகத்துல இந்த பாசத்துக்கு எந்த விதமான ஒரு கம்பேரும் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு நெருங்கிய பாசம் இருக்கும். இது இந்த உலகமே ஏற்றுக்கொண்டது. அதான் தாய் பாசம் என்று சொல்வார்கள். அதனாலதான் உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா யாருக்கு செய்யலாம்னு ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தாய் தான்ப்பா அப்படின்னாங்க. 2வது யாரை சொல்லலாம் கேட்கும்போது உனக்கு தாய் தான் சொன்னாங்க. 3வது சொல்லும்போது உனக்கு தாய் தான் சொன்னாங்க. அப்ப தாய் என்பவள் கருவறையில் உருவானது முதல் அவன் பிறந்த போதும் கூட, பிறந்து அதுக்கடுத்தும் பல்வேறு கஷ்டங்கள். அதனாலேயே தாய்க்கு சிறப்பு. தூக்கம் இல்லாம பயங்கரமான சிரமங்களுக்கு மத்தியில அவ்வளவு பாச உணர்வோடு அல்லாஹ் அந்த பாசத்தை வச்சுட்டான் பிள்ளை மேல. அந்த தாய்க்கு ஒரு பாசத்தை ஊட்டுனதுனால அந்த பாசம் தான் உலகத்திலேயே முதல் பாசமா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தன் பாசத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் எவ்வளவு பாசமா இருப்பான் அப்படிங்கறத பத்தி பேசும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது இருக்கின்ற பாசத்தை விட 70 மடங்கு கூட யார் பாசமா இருப்பா? அல்லாஹ். வேற எந்த பாசத்தையும் சொல்ல. ஒரு கணவர் தன் மனைவியின் மீது உள்ள பாசத்தை விட, ஒரு மனைவி தன்னுடைய கணவர் மீது உள்ள பாசத்தை விட, இதெல்லாம் சொல்லல. எதை அல்லாஹ் சொல்றான்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்களோ அதோட 70. அப்போ உலகத்துல அதிகப்படியான ஒரு பாசம்னு ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் எந்த பாசத்தை எடுத்துக்கிட்டான்? தாயுடைய பாசம். இந்த தாயின் நிலைமை மறுமையில எப்படி இருக்கும்? மறுமை நாள் எப்படி இருக்கும்? மறுமை நாள் என்பது அமளி துமளிகள் நிறைந்த நாள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல யௌம், இந்த இடத்துல யௌம் 2வது வசனத்தை பாருங்க. யௌம்னு இருக்கும். யௌம்னா டே தான் அர்த்தம். பொதுவா யௌம்னா நாள். இந்த இடத்துல அந்த நாள். தரவுனஹா, நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். யாரை பார்ப்பீர்கள்? தஸ்ஹலு குல்லு முர்தியாத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயை நீங்கள் பார்ப்பீர்கள். பால் கொடுக்கக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு, எவ்வளவு பெரிய பாசமான ஒரு தருணம்.
எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உயிரோட்டமிக்க ஒரு தருணம். அந்த தருணத்தை அந்த பெண் மறந்து விடுவாள், அந்த தாய் மறந்துடுவாள். அமளி துமளையில பால் கொடுக்கக்கூடிய குழந்தைய தூக்கி வீசி போட்டுட்டு, அண்ணன் என்னடா நடக்குது இங்க என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். குல்லு முருதியாத்தின் அம்மா அருதாத் வதலா குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. அதாவது பாசங்களே அறுபட்டுடும் அப்படிங்கிறத அல்லாஹ் எங்க பிணைக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையே மறக்கிற அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு சராசரியான மனிதன் எந்த மனிதனின் மீதும் அக்கறையோ பாசமோ பரிதவிப்போ குடுக்கல் வாங்கலோ எதுவுமே அந்த நாள்ல இருக்காத அளவுக்கு பாசங்கள் உறவுகள் நட்புகள் எல்லாம் அருந்து போய்விடும் என்று அந்த நாளை பற்றி அல்லாஹ் இங்க இன்ட்ரோ கொடுக்கிறான். நிறைய வசனங்கள் இங்க பார்க்கலாம். சூரத்து அபஸ சூரா இருக்கா, அபஸ வதவல்ல அன் ஜாஅஹுல் அஅமா. அதனுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னீஹி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர்களை விட்டு, தன்னுடைய நண்பர்களை விட்டு, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டு, தான் பெற்றெடுத்த குழந்தைகளை விட்டு, அனைவர்களை விட்டு மிரண்டு ஓடுவான். ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுடைய விஷயம்தான் பெருசா இருக்கும். என் பிரச்சனை, என் குழப்பம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தன்னை பத்தி தான் நினைப்பானே ஒழிய இன்னொரு ஆளை பத்தி நினைக்கவே மாட்டான். இதுல ஒரு தாய் கூட விதிவிலக்கு கிடையாது. தாய் என்றால் எப்படிப்பட்ட தாய்? பெருசான பிறகு குழந்தையிடம் நலவையோ அல்லது தீயதையோ அனுபவித்து பாசம் செலுத்துகிற தாய் இல்ல. பச்சிலம் குழந்தை எந்த பாவமும் அறியாத தன்னுடைய தாயின் முகத்தை தவிர வேற எந்த முகத்தின் மீதும் ஈடுபாடு கொள்ளாத, பால் கொடுக்கக்கூடிய பருவத்தில் பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய கூட அவன் இந்த தாய் மறந்துடுவா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலைக்கு ஒப்பீடுங்கிறத பார்க்கணும். நம்ம இதை அல்லாஹ் உணர்த்த விரும்புறான். இது மறுமை நாள்ல இது நடக்கும். பாசம் அறுபடும். அது இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹ் அதே இடத்துல சொல்றான். பால் குடிக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைய மறந்துடுவா, தத்ஹல். ரெண்டாவது பாருங்க, குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. இந்த கருவுற்று இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய் இருக்காங்களா, இந்த கர்ப்பமாக இருப்பதும் குழந்தையை பெற்றெடுப்பதும் எவ்வளவு பெரிய சமாச்சாரங்கிறது ஒரு சராசரியா ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெளிவாவே தெரியும். அந்த கர்ப்பத்தை, அந்த பெண்ணை குழந்தைய சுமக்கிறதும் அதை இறக்கி வைக்கிறது. இறக்கி வைக்கிறதுனா என்னது? குழந்தைய பெறுறது இருக்க சாதாரணமான ஒரு விஷயமா? எவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலை, எவ்வளவு உணர்வுகள் அந்த நேரத்துல வந்துட்டு போகும். பாச உணர்வு வரும், வலி, வேதனை, பிரிவு, செத்து போயிருவோமோ, இதோட மூத்தாயிரும், அப்படித்தானே அனுப்புறோம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மனைவியையோ சகோதரியையோ அந்த உறவுக்காரர்களையோ நாம பிரசவத்துக்கு அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புறோம்? தாயும் சேயும் நலமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்ல மாதிரியா இருக்கணும், போன மாதிரி வந்துடணும், ஈஸியா பெத்துடணும் நினைக்கிறோம். ஆனா நினைக்கத்தான் செய்யறோம். ஆனா உள்ள என்ன நடக்கு? எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில குழந்தையுடைய உறுப்பு மாறி வெளியே வந்து விட்டாள், தலை பிறண்டு விட்டாள். அங்க என்ன நடக்குது? எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஏப்பா, நீ இதை பெருசா நினைக்கிற. ஏன்னா பிறப்பு என்பது குழந்தை பெற்றெடுப்பது என்பது அந்த தாய்க்கு ஒரு விதமான மரணம், அப்படிதானே? மரண வேதனை. அந்த ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சூழல் கூட மறுமை நாள்ல ஒரு கிரிட்டிக்கலே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதான் அங்க இந்த உதாரணத்தை சொல்றதுதான் ரப்பு இருக்கான நமக்கு தெரிய வைக்கிறான். பாரு, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். அவங்களுக்கே தெரியாம பெற்றெடுத்துருவாங்க. எப்படி அது நடந்துச்சு? அந்த வேதனை எங்க போச்சு? ஏன்னா அதை விட பெரும் குழப்பங்கள் ஓடுவோம், இங்கே அங்கேயுமா விரண்டு ஓடுற அதிசயமான காட்சிகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போறோம்னு வைங்களேன், சம்டைம் சில நேரங்கள்ல நாம பஸ்ல போகக்கூடிய குடும்பத்தோடு போகக்கூடிய ஒரு சூழல் வரும்.
இந்த பெண்களை வந்து பெண்கள் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுல வீட்டம்மாவை ஏற்றி விட்டுருவாங்க. பின்னாடி படிக்கட்டுல அந்த ஆம்பளை ஏறிக்குவாரு. சரியா? பஸ் எவ்வளவு அடி இருக்கும்? ஏன்னா ஒரு 100 அடியா இருக்கும் பஸ் இல்ல, ஒரு 30 அடி 40 அடி இருக்குமா? இதுதான் பஸ். 2 வாசல், அந்த வாசல்ல அந்த அம்மா, இந்த வாசல்ல இவரு. ஆனா அடுத்த ஸ்டாப் வர்றது இறங்குறதுக்குள்ள இவங்களுடைய பாச பிணைப்பு எப்படி இருக்கும்? எப்ப எட்டி எட்டி பார்ப்பாங்க. அம்மா ஒன்றும் இல்லையா, ஓகேவா, பிரச்சனை இல்லையா, நல்லபடியா இருக்கா, கண்ணிலேயே பேசிக்குவாங்க, தேவைப்பட்ட சைகளை பேசிக்குவாங்க. இப்படி ஒரு பிரிவு உணர்வை பார்க்குறோமா? மறுமையில இதெல்லாம் ஒரு பக்கத்துல யார் இருந்தாலும் கவனிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குங்கிறத அல்லாஹ் இந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும், கஷ்டமே தெரியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிட்டு காண்பிக்கிறான். 2 விஷயம். அடுத்தது வதரன்னாச சுகாரா ஓமாகும் பிசுகாரா. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா போதையில தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மதுவால் அல்லது வேற ஏதேனும் ஒரு போதைய அருந்தி அவங்க போதையா இல்லை. ஒரு குழப்பமாக என்ன நடக்க போதோ பரிதவிச்சு போய் குழம்பிக்கிட்டு ஒரு மாதிரியா இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் புரிய வைக்கிறான். என்ன சொல்றான்? ஒத்தரன்னாச சுகாரா, மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சுகாரா போதையுள்ளவர்களாக, உமாகும் பி சுகாரா அவர்கள் மது அருந்தியவர்கள் அல்ல, அவர்கள் போதைக்காக இதை பயன்படுத்தியவர்கள் அல்ல. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், என்றாலும் அல்லாஹ்வுடைய வேதனை இருக்குத மிக கடும். இவ்வளோத்தையும் அல்லாஹ் ஒன் டே காட்டி சொல்றான். ஃபர்ஸ்ட் முதல் வசனத்துல ஜல்சலத்தை கியாம நாளின் அதிர்ச்சி ரொம்ப பயங்கரமானது என்று சொன்ன அல்லாஹ் அந்த பயங்கரமானதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது பாலூட்டக்கூடிய தாய் குழந்தையை மறந்து விடுவதையும், கர்ப்பிணி தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்ததை இறக்கி விடுவதையும் பெற்று விடுவதையும், மனிதர்கள் போதையாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் போதை அறிந்தவர்கள் அல்ல என்கிற செய்தியையும் சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக அல்லாஹ் முடிக்கும் பொழுது மறுபடியும் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை இருக்குத ரொம்ப கடுமையானது என்று சொல்லி முடிக்கிறான். சரிங்களா? 2வது வசனம் முடிஞ்சு போச்சு. 2வது வசனத்துல ஒரு 2 பாசங்கள் அறுபடுற ஒரு விஷயமும் போதைகள் நிக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கியாம நாளுக்கான உதாரணம். அடுத்து 3வது 4வது வசனம் என்ன பேசுது அப்படின்னா, பொதுவாகவே இந்த உலகத்துல மனிதனை அவனாவே விட்டுட்டா கூட அவன் தடுமாறி அல்லாஹ்விட்ட வந்து நின்றுவான். அவனே சிந்திச்சு பார்க்க ஆரம்பிப்பான், அவனே யோசிப்பான். வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, நட்சத்திரங்களை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாரு, உன்னை படைச்சது யாரு, என்ன படைச்சது யாரு என்று சிந்தித்து பார்த்து அவனாகவே ஓரிரை கொள்கையின் பக்கம் நம்ம படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கரெக்டா எந்த விதமான ஒழுங்கற்ற நிலையிலும் இல்லாமல் அழகிய நிலையில ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிலையில உலகம் இயங்குறத அவன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் ருபூபியத் ரப், அவன் தான் அப்படிங்கிறத விளங்கிட முடியும். ஆனா இடையில ஒரு ஷைத்தானுடைய ஆட்டம் ஒன்று இருக்கும். சரியா? ஷைத்தானுடைய ஒரு ஆட்டம். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் இணை வைப்புல மக்களை வந்து ஆழ்த்துவான். அந்த மாதிரி நாத்திகர்கள் சொல்லுவோம்ல, தன்னா எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. தன்னா உருவாச்சு சூரியன், நீ தன்னையா வந்துட்டு சார்லஸ் டார்வின் சொன்ன குரங்குல இருந்து வந்தான். அதுல அல்லாவே குர்ஆன்ல மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் கையால் படைத்தான் என்று சொன்ன பிறகு முதலாவது மனிதனை கையால் படைத்து அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்து அந்த 2 பேரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தோம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட சார்லஸ் டார்வின் போன்ற கூமுட்டைகள் எப்படி மனுஷன் மிருகத்திலிருந்து வந்தான்னு சொல்லி எல்லாமே தன்னா வந்துச்சுன்னு சொல்றாங்களோ. செல்போன் தன்னா வந்துச்சுன்னு சொன்னா நீங்க விடுவீங்களா? தன்னாவே வந்துட்டு திடீர்னு பார்த்தேன் அந்த இடத்துல வந்து செல்போன் அப்படியே உருவாகி வந்துட்டு அப்படியே உருவாக முடியுமா? செல்போனுக்கு டிஸ்பிளே, செல்போனுக்கு டெம்பர் கிளாஸு, பேக் கவரு, பவுச்சு, அதுக்கு என்ன பின்னாடி எவ்வளவோ அடுத்தடுத்து ஒவ்வொரு பல வகையிலிருந்து எல்லாம் சேர்ந்து அப்புறம் சிம்மு சேர்ந்து அது சேர்ந்து எல்லாமே எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பேருடைய உழைப்புல ஒரு போன் வருது. ஒரு போன் தன்னா வந்துருச்சுன்னா விடுவியா? நம்ப மாட்டேன். அப்போ சூரியன் தன்னா வந்துச்சுன்னா நம்பிடுவியா? கடல் தன்னா வந்துச்சுன்னா நம்பிடுவியா? கோடான 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 கோடி ஜீவராசிகள், ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன், அந்த மீனினுடைய அளவு 30 யானைக்கு சமம் திமிங்கலங்கிறான்.
அதனுடைய நாட்களை ஒரு மாநாடே போட்டுடலாம், ஒரு பொதுக்கூட்டமே நடத்தி விட்டுறலாம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளவு பெரிய உயிர்களை படையெல்லாம் தன்னா வந்துருச்சா? அப்ப தன்னா வந்துருச்சுன்னு ஷைத்தான் சொல்ல வைப்பான். அதுதான் இந்த இடத்துல எச்சரிக்கிறான். 22:3 என்ன சொல்றான்? ஓமினன் நாசி, மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மையுஜாதிலு ஃபில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவர்கள் விவாதிக்கிறார்கள். பிகைரி இல்மு இல்லாம. இல்மு இல்லாமனா ஒரு கல்வி வேணும்லங்க. உன்னை விமர்சிக்கணும்னா ஒரு அறிவு வேணும்ல. இப்ப நீங்க ஹசன் சாலி தப்சீர் நடத்துறாருன்னா, ஹசன் சாலி யாரு? ஹசன் சாலி ஒரு சிறந்த டாக்டர் அப்படின்னு சொன்னா அவர் தப்சீர் நடத்துறதுக்கு தகுதியான ஆளா? உலகத்திலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு டாக்டர் ஹசன் சாலின்னு வச்சுக்குவோம். பயங்கரமான டாக்டர், உலகத்திலேயே அவர் பெரிய டாக்டர், மருத்துவர். அவர் ஒரு எம்பிபிஎஸ் எம்டிக்கு மேல நல்லா படிச்சு வாய்வாளர் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ உடனே நீங்க பயான் கேட்க முடியுமா? அவர்கிட்ட போய் சந்தேகம் கேட்க முடியுமா? நெவர். அவர்கிட்ட போய் நம்ம உடலை பற்றி பேச முடியும். அதுவும் எந்த துறையில அவர் டாக்டர்னு பார்க்கணும். அவர் ஜென்ரலா உள்ள டாக்டரா, அல்லது இஎன்டி டாக்டரா, அல்லது ஐ டாக்டரா, அல்லது வேற எதுக்கும் ஒரு எதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறது சார்ந்து அதை கூட பார்ப்போம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட டாக்டர் இவர்கிட்ட போனா இவர் இதுக்கு தான் போகணும், இவர்கிட்ட அப்படியே வச்சிருக்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மார்க்கத்தை பத்தி நம்ம டாக்டர் போய் கேட்கறோம். ஹசன் சாலி டாக்டரா இருந்தா கேட்க மாட்டோம். ஹசன் சாலி அவர் ஒரு மார்க்கத்தை படிச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு தப்சீர்லாம் எடுப்பாரு, அவர் ஏதோ கொஞ்சம் குரான்லாம் பாடம் சொல்லிலாம் கொடுப்பாரு, அவர் ஏதோ மாசம் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சா சரி, அவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கல்வியை கற்றுக்கலாம்னு வர்றதுல அர்த்தம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன அப்படித்தானே? எல்லாத்தையும் எல்லாத்தையும் போய் கைட் பண்ணி கேட்டுருவோமா நம்ம? அதை பற்றி துறை சார்ந்த அறிவு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட போய் நிற்போம் நம்ம. எனக்கு இதை பத்தி சொல்லிக் கொடுங்க, இதை பத்தி எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு சமையலே வச்சுக்கிடுங்களேன், ஒரு ரசம் வைப்பது எப்படி, மிளகு ரசம் வைப்பது எப்படி, யார்கிட்ட படிப்பீங்க நீங்க? எல்லாத்தையும் படிச்சிருவீங்களா? அப்ப மிளகு ரசம் யாரு சூப்பரா, யார் அழகான முறையில, யார் சுவையான முறையில, மனமான முறையில நமக்கு அதெல்லாம் ஒன்றுதான் போவோம். அப்ப ஒரு அறிவு வேணும்ல. அல்லாவை பத்தி பேசுற, கிரியேட்டரை பத்தி, படைப்பாளனை பற்றி பேச போறோம். அப்ப என்ன படைப்பு, அதுக்கான அறிவு வேணும். கட்ஸ் என்ன, எதை வச்சு நீ பேசுற? அறிவே இல்லாமல் அல்லாவுடைய விஷயத்துல ஒரு கடவுள், பல கடவுள்மா, அது ஆதாரம் இருக்குமா? ஆதாரம் இருக்காது. கடவுளே இல்லம்மா, அதுக்கு ஆதாரம் இருக்குமா? அதுக்கு ஆதாரம் இருக்காது. எல்லாம் தன்னா வந்துச்சுமா. அடிமுட்டாள்தனமான மூட நம்பிக்கையில பெரிய மூட நம்பிக்கை இல்லையா இது? இவன் தான் பெரிய பகுத்தறிவாளன்மா. பெரியாரிஸ்டுகளா இருக்காங்களே, அவங்க எல்லாம் பார்த்து பெரியார், தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் மதங்களை வெறுத்ததற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது ஜாதி வெறி, இனவெறி தான். பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கு அவர் மதத்தை எதிர்த்து போயிட்டாரு. மதம் தானே அடிப்படையா வச்சிருக்காங்க இந்த பார்ப்பாங்கன்னு சொல்லி. அதனாலதான் இஸ்லாத்தை பத்தி போற்றி பேசும்போது தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன இழிவுலாம் நீங்கி போயிரும், நீங்க எல்லாம் பாயின்னு ஒண்ணு சேர்ந்துக்கிடுவீங்க அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு. ஆனா 19 அவருடைய சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எப்படிப்பா நீ வந்தன்னு கேட்டா, குரங்கள் வந்தன்னு குரங்கள் லிஸ்ட்ல இருப்பார் அவர் இல்லையா? இந்த மாதிரி ஒரு மட்டும் இல்ல, இந்த கோஷ்டி ஃபுல்லாமே பகுத்தறிவு அப்படின்னு சொல்ற. பகுத்தறிவே கிடையாது அது. பகுத்து அறிவுனா பகுத்துல அறிவேணும், உன்னை வச்சு அறியணும்ல. இப்ப ஒண்ணு அற்புதமா இயங்குதுன்னா அதை உருவாக்கணும் யாரு? அதை உன்னை வச்சு இல்லாத ஒண்ணு புரிஞ்சுக்கிற புத்திசாலி. கண்ணுக்கு நேரா செல்போனை பார்த்து செல்போன் சொல்ற புத்திசாலி இல்லை, எவனாலும் சொல்லுவான். செல்போனை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவாளி யோசிக்கிறான் பாருங்க. சா, எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படைச்சிருக்காங்க, எவ்வளவு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு அழகா அதை மேக் பண்ணியிருக்கான், அதுல எவ்வளவு அப்டேட் கொடுத்துருக்கான், அதுல எவ்வளவு அதை உழைப்பு கொடுத்துருக்கான், சிந்திக்கிறேன்ல. அதான பகுத்தறிவு. அத மாதிரி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், படைப்பினங்கள் ஒழுங்குற அமைவது எவ்வளவு அழகா நேர்கோட்டுல இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த முரணுமே இல்லாத லட்சக்கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கைரேகைகள்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நாம ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க அடிக்கிறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ல மொபைல் ஓபன் பண்ணி விட்டுறீங்க. மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா உங்க பிரிண்ட் செட் ஆகி அதை அக்செப்ட் பண்ணும். அல்லது உங்க வேற யாராவது உங்க மொபைலை ஓபன் பண்ணா அது டிக்ளைன் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட் எவன் கண்டுபிடிச்சான்? ஃபிங்கர்ல ஒரு பிரிண்ட் இருக்குல்லங்க. உலகத்துல 100 கோடி பேர் இருக்கிறான்னா என்ன தவிர இந்த பிரிண்ட கொடுத்து என் மொபைல வேற எவனும் ஓபன் பண்ண முடியாது.
இந்த டிசைனை ஏற்படுத்தினது யாரு? இந்த பிரிண்ட்டை கையில இந்த பிரிண்ட்டை கொடுத்தது யாரு? கை ரேகையை கொடுத்தது யாரு? கண்ணுல நீங்க இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் போனீங்க அப்படின்னா நீங்க உங்க கண்ணை வச்சு அதை பாக்குறீங்கன்னு வைங்களேன், அப்படி இதை அந்த கேமரா பாக்குறீங்கன்னா அதுலயே தெரிஞ்சிடும், உங்க ஜாதகமே வந்துடும். யாரு? ஆயிஷாவா, பாத்திமாவா, சைனபா, பாப்பா பேர் என்னது, அம்மா பேர் என்னது, வீட்டு அட்ரஸ் என்னது, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, எங்க போறாங்க, எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்துருதான் வெறும் கண்ணு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்கானா அவ்வளவு பேருக்கும் இந்த கண்ணை படைத்தவன் எவன்? இவ்வளவு ஒழுங்குற நுணுக்கமாக எந்த மாற்றமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் அதுதான் அறிவு. அறிவை வைத்து, பகுத்தறிவை வைத்து அல்லாவை கண்டுபிடிக்காம, அறிவே இல்லாம அல்லாவுடைய விஷயத்துல சில பேர் என்ன செய்யறாங்க, விவாதித்து கொண்டிருக்கிறார்கள்னு அல்லாஹ் இதை சொல்றான். நாசி மறுமைங்கிறது அல்லாஹ் மறுக்கான், அல்லாவுக்கு பயப்பட மாட்டிருக்கான், மறுமை ஏத்துக்க மாட்டிருக்கான். மனிதர்கள்ல சிலர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அறிவில்லாமல் விவாதிக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். வயத்தபியு, இப்படி விவாதிக்கக்கூடியவர்கள் கடைசியில எங்க போறாங்க தெரியுமா? எத்தபியு குல்ல ஷைத்தானி மரீத், முரண்டு பிடித்த மனமுரண்டா இருக்கக்கூடிய ஷைத்தா இருக்கிறானே, ஷைத்தான் என்பவன் அவன் நல்ல சிந்தனைவாதிதான். ஆனால் அவனுடைய ஆணவத்தால் அவன் மரணம் முரண்டு போயிட்டான். இப்படி மனமுரண்டு பிடிச்ச ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றக்கூடிய நிலையில அறிவில்லாமல் அல்லாவை பத்தி பேசுறோம் போய் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்றான். அப்ப பொதுவா நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்துல ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கும், ஷைத்தானுடைய சூழ்ச்சி ஒன்ன ரப்ப மறக்க செய்யும். உலகத்துல ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கும், அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி மறுமை வாழ்க்கையை மறக்க செய்யும். உலகத்துல ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கும், அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி அறிவில்லாமல் உன்னை பேச வைக்கும், விவாதிக்க வைக்கும். அதனால உனக்கு முதல்ல தேவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானுடைய சிந்தனைகள் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடு. அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இறையச்சத்தோடு வாழுன்னு கற்றுத்தர அல்லாஹ், மறுமையை எண்ணிப்பார் என்று கற்றுத்தருகிற அல்லாஹ், இதுல இருந்து நீ பெறலாம இருக்கணும்னா முதல்ல ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடணும். ஷைத்தான் உனக்கு பெரிய ஆபத்தான எதிரி அப்படிங்கறத குறிப்பிட்டு காண்பிக்கிறான். மூணாவது வசனம், 4வது வசனம் பாருங்க, 22:4. குத்திப அலைஹி அன்னஹு மன் தவல்லாஹு ஃபஅன்னஹு யுதில்லுஹு வயஹ்தீஹி இலா அதாபிஸ் ஸயீர். ஷைத்தானை பத்தி தெளிவா இருக்குதுப்பா மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதர்களே அழைச்சுதான் அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றான். ஷைத்தானை பற்றி தெளிவா எழுதப்பட்டாச்சு. யாராவது ஷைத்தான ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடி அவனுடைய மனம் முரண்டு. இப்ப ஷைத்தான் யாரு? சின்ன அறிமுகம் பாருங்களேன். ஷைத்தாங்கிறவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தை சார்ந்தவர், மண்ணால் படைக்கப்பட்டவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நிறைய அறிவுகளை கொடுத்தான். ஷைத்தான் முதல்ல ரொம்ப ஞானியா சூஃபியா இருந்த ரொம்ப நல்ல ஒரு ஜின்னா தான் இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? அல்லாஹ் ஆதமுக்கு நீ சிரம்பணி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷைத்தான் என்ன செஞ்சிருக்கணும்னா, நம்ம என்னதான் நெருப்பால் படைக்கப்பட்டிருந்தாலும், நம்ம தான் பெரிய ஜின்னாகவே இருந்தாலும், ஆதமுடைய பலசாலியாக நாம இருந்தாலும், நமக்கு இந்த பலத்தை கொடுத்தவன், நம்மளை நெருப்புல உண்டாக்குனவன், நமக்கு அல்லாஹ் அறிவை தந்தவன் அல்லாஹ் தானே. அல்லாஹ்லோ ஆதமுக்கு மரியாதை கொடுன்னு சொல்றான். இப்போ நம்ம மரியாதை கொடுக்கறது தானே நமக்கு மரியாதை அப்படிங்கிற சிந்தனை அந்த ஷைத்தானுக்கு இல்லாம, மனம் முரண்டு பிடிச்சி, திமிர் பிடிச்சி, ஆணவம் கொண்டு, பொறாமைப்பட்டு, அல்லாஹ் நமக்கு செய்த அருளை மறுத்து, ஆதம் யாரு? மண்ணால் படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் ஏன் சஜிதா செய்யணும்னு கேட்டானே, அதான் மனம் முரண்டு பிடிச்ச ஷைத்தான். வணங்குதா? அப்ப இந்த ஷைத்தான் பக்கம் நம்ம போயிடாம நம்முடைய சிந்தனைகளை, நாம் வாழ்கிற 20 ஆண்டுகள், நாம் வாழ்கிற 30 ஆண்டுகள், நாம் வாழ்கிற 40 ஆண்டுகள், நாம் வாழ்கிற 50 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நம்முடைய சிந்தனைய முரண்டு பிடிக்காத அளவுக்கு நல்ல சிந்தனைய ஷைத்தான் பாதுகாப்பு தேடி இருந்துக்கணும். இல்ல அவனுக்கு ஃப்ரெண்டா தான் நான் போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபஅன்னஹு யுதில்லுஹு, நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? வழிகெடுப்பான். எப்படி வழிகெடுப்பான்? வயஹ்தீஹி இலா அதாபிஸ் ஸயீர். ஸயீர்னா இங்க நரகம். ஸயீர் அப்படின்னா என்னதுங்க? நரகம் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த ஸயீர் நரகத்தினுடைய வேதனையின் பக்கம் அவன் கூட்டிட்டு போய் விட்டுருவான். 3வது 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னது? அறிவில்லாமல் அல்லாஹ்வை பற்றி விவாதிக்கிறார்கள், அவர்கள் ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள். சரிங்களா? அப்படி அறிவில்லாமல் அல்லாஹ்வை விவாதிப்பவர்களும், ஒவ்வொரு முரண்டு பிடித்த ஷைத்தானை பின்பற்றுபவர்களும்
ஏன்னா 2 சாராரும் வச்சுக்கலாம். அறிவில்லா விவாதிப்பவர் செய்தாரை பின்பற்றுவார் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது அறிவில்லாமல் விவாதிப்பவரும் ஷைத்தானை பின்பற்றுபவர்களும் அவர்கள் உஷாரா இருந்துக்கிடுங்க. ஷைத்தானை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டோம்னா அவன் நேர்வழி காட்ட மாட்டான், வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுருவான். அவன் கொண்டு போய் நம்மளை சேர்க்கிற இடம் எங்கவா இருக்கும்? நரகமா இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி முடிக்கிறான். சரிங்களா? ரைட். இப்ப 5வது வசனம் 22:5 சூரத்துல் ஹஜ்ஜில இந்த 5வது வசனம் இருக்குது பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு சவுக்கால் அடிக்கிற மாதிரி. எப்படிப்பட்ட ஆளு? இந்த நாத்திகர்கள்னு சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, இந்த சார்லஸ் டார்வின் போன்ற முட்டாள்கள். ரொம்ப அறிவாளி ஆயிட்டேன்னு வைங்களேன், ரொம்ப படிச்சுட்டா முட்டாளாயிருவானோ. அப்படிப்பட்ட அந்த முட்டாள்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமையை மறுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி என்ன சொல்றான் பாருங்களேன். யா அய்யுஹன்னாஸ், மறுபடியும் மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின், நீங்கள் மீண்டும் ஃபீ ரைபுனா சந்தேகம், மினல் பாஸ், பாஸ்னா எழுப்பப்படுவது, மரணிச்ச பிறகு எழுப்பப்படக்கூடிய விஷயத்துல நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தர்றேன்னு அல்லாஹ் எங்க சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ், திரும்ப எழுப்பப்படுகிற விஷயத்துல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நாம சொல்கிறோம், ஃபஇன்னா ஹலக்னாக்கும், நிச்சயமாக நாம் உங்களை படைத்தோம். எப்படி படைச்சோம்? மின் துராப். நீங்க வாய்ப்பு இருந்தா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நீ யார் தெரியுமா? மண். எந்த மண்ணை பத்தி நீ மண்ணாங்கட்டியும் அப்படிதான் சொல்லுவோம். எவனுக்கும் ஒரு அறிவில்லைன்னு நம்ம யாரையா விளங்குனா, ஏன்னா சரியான மண்ணாங்கட்டியா இருக்கடையா, மண்ணா இருக்கடையா, மண்மூட்டையா இருக்கேடா, இப்படிலாம் சொல்லுவோம். மண்ணு மண்ணு மண்ணுன்னு. அல்லாஹ் இங்க சொல்றான், நீ ஒரு மண்ணு அப்படின்னு. நீங்க எல்லாரும் ஒரு மண்ணு அப்படிங்கிறான். துராப், உங்களை நாம் மண்ணில் இருந்து தான் படைத்தோம். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து எப்படி படைச்சான்? மண்ணுல இருந்து தான் படைச்சான். ஒரு சயின்ஸ் புக்கு மாதிரி இருக்கும் பாருங்களேன். துராபு, உங்களை நாம் துராபில் இருந்து மண்ணில் இருந்து படைத்தோம். சும்ம, பிறகு மின் நுத்துஃபா, பிறகு எதுல இருந்து படைச்சோம்? ஃபர்ஸ்ட் மண்ணு தான், அடுத்து நுத்துஃபா. நுத்துஃபானா இந்திரியம், விந்து. ஃபர்ஸ்ட் மண்ணு, அடுத்து விந்து, விந்துல இருந்து படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதனுடைய படிநிலைகள் அல்லாஹ் சொல்றான். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியா படைச்சது மண்ணு தான். இப்போ உங்களையோ என்னையோ நேரடியா மண்ணுல இருந்து படைக்கல. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுலயும் மண்ணு தான் இருக்குது. நம்ம சாப்பிடுறதுனாலதான் ஹெல்த் கிடைக்குது. என்ன சாப்பிடுறோம்? காய்கறிகள் சாப்பிடுறோம். மற்ற காய்கறிகளை சாப்பிடக்கூடிய பிராணிகளை சாப்பிடுறோம். காய்கறிகள் இதெல்லாம் எங்கிருந்து வருது? மண்ணுல இருந்தா வருது. சோ நாம இருப்பதே மண்ணு தான். நம்மளுடைய மூலம் மண்ணு தான். மண் இல்லாம நமக்கு இல்லை. நம்ம போறது மண்ணு தான். மண்ணு மண்ணு மண்ணு, எங்க பார்த்தாலும் மண்ணு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், மின் துராப், நம்ம மண்ணுல இருந்து அவங்கள படைச்சோம். மின் நுத்துஃபா, அடுத்து இந்திரியத்திலிருந்து படைத்தோம். சும்ம மின் அலகா. சரியா? ஃபர்ஸ்ட் துராபு, அடுத்து நுத்துஃபாவின் இந்திரியம், அடுத்து அலக்கா. சரியா? அலக்கானா என்னது? அலக்கானா இந்திரியம் இருக்குல்ல. இந்த நீங்க இந்த ஒரு கரு உருவாகணும் அப்படின்னு சொன்னா ஆண் உயிரணும் இருக்கணும், ஸ்பெர்ம், அதுதான் விந்து, இந்திரியம்னு சொல்றோம். அது மாதிரி பெண்ணுடைய சினை முட்டை இருக்கணும், ஓவம் அப்படிம்பாங்க. சரியா? அப்ப பெண் சினை முட்டை இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஜைகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வரும், ஒரு புதிய செல். அந்த ரெண்டு சேருதுல, அதான் மனித கருவினுடைய ஆரம்ப நிலை. இதுக்கு கலப்பு இந்திரியம் என்று ஒரு பெயர் இருக்கு. சரியா? ரத்த கட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப துராபு மண்ணு, நுத்துஃபா விந்து, அடுத்து அலக்கா. நுத்துஃபாவா இல்ல, நுத்துஃபா இப்ப அலக்காவா மாறுது. சரியா? அலக்கா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்க. இந்த அலக்காங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய சினை முட்டை ஓவமும் ஆணுடைய உயிரணும் சேர்ந்தா அலக்காவா மாறுது. அலக்காவோட நிக்குதா? இல்ல. சும்ம, பிறகு மிம் முதுகா. முதுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வருது. இந்த முதுகா அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு தசை கட்டி, ஒரு சதை பிண்டங்க, சதை பிண்டம். இது உயிர் இருக்கா உயிர் இல்லையோ அதெல்லாம் கிடையாது, ஒரு சதை பிண்டம். சிலது உயிர் இருக்கும், சிலது உயிர் இருக்கா இல்லாம அப்படி போய் சதை பிண்டமா கழிஞ்சு போயிரும். கரிச்சிதைவுன்னு சொல்றோம்ல, கரிச்சிதைவு அப்படிம்போம்ல,
அந்த கருச்சிதை உற்று கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு நிலையும் அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, முதுகா. இந்த முதுகாங்கிறது வந்து சதைப்பிண்டம், முகல்லகத்தின் கைர முகல்லகத்தின். முகல்லகா நீங்க அரபியை நீங்க கேட்டு எழுதி வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஓகே தான். இதை நீங்க படிச்சாலே அல்லாவே யா அல்லான்னு சரண்டர் ஆயிடுவாங்க. எவ்வளவு உலகத்துல ஒரு டாக்டர் அப்துல் கலாம் எந்த அளவுக்கு ஈமான்தாரியா இருந்தான்னு தெரியல, ஆனா அவரை பெரிய விஞ்ஞானி மட்டும் சொல்லுவாங்க. அந்த விஞ்ஞானி இந்த வசனத்தை படிச்சா இன்னும் 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 ஈமான் கூடி போயிரும். உலகத்துல உள்ள தரமிக்க விஞ்ஞானிகள் இந்த ஒரு வசனத்தை படிச்சாலே போதும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி கருவியல் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சா, மைக்ரோஸ்கோப் இருந்துச்சா, நுண்ணோக்கி இருந்துச்சா, என்னங்க இருந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு ஆள் என்ன செய்றாரு, ஹெட்விக் 1875 கண்டுபிடிக்கிறார். 1875. இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2023. இந்த குர்ஆன் வசனம் இறங்குனது எப்போ சொல்லுங்க பாப்போம்? 1873. குர்ஆன் வசனம் இறங்குனது எப்போ? ஹிஜ்ரி இதே கிபி எத்தனைல சொல்லுங்க பாப்போம்? என்னாச்சு? ரிலீஸ் பண்ணி விடுங்க மியூட்டை. Erase பண்ணி இன்ஷால்லா நான் ம். ஐநூத்தி 580 வருஷத்துக்கு முன்னாடி, கிபி 580 வருஷம் sir. கிபி 580, 85 அந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கும். அந்த காலகட்டம் அப்படி சொல்லுங்க. கிபி 600ன்னு வச்சுக்கிடுங்க. கிபி 600 காலகட்டத்தில் குர்ஆன் வசனம் இறங்குது. இந்த ஹெர்ட்விக் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கருவியல் துறையில இந்த கருவியலில் கலப்பு இந்திரியம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு. மனுஷன் உருவாகிறதுல கலப்பு இந்திரியம், இந்த அலக்காங்கிற வார்த்தை அப்படியே சொல்றாரு அவரு. அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, அலக்கா அரபு. இப்படி ஒரு கட்டம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார், ப்ரூஃப் பண்றார். இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் யாரும் இப்படி இருக்குன்னு சொல்லல. அவர் இருக்குன்னு சொன்னது 1875ஆம் ஆண்டு. குர்ஆன் 600ல இறங்குது. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 600ல இருந்து 1875ங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி? 600. அங்க ஒரு 400 ஆண்டு இருக்கு. அதுக்கடுத்து இங்கிட்டு ஒரு 800 ஆண்டு இருக்கு இல்லையா? 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஹெர்ட்விக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குர்ஆன்ல மனிதனுடைய படைப்புல கலப்பு இந்திரியம் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருச்சு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதனால தான் இந்த நம்ம கனடால டொரண்டோ அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல டாக்டர் கீத் மூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு, டாக்டர் கீத் மூர் அப்படின்னு சொல்லி இவர் யார் அப்படின்னு சொன்னா, கருவியல் துறையில பேராசிரியர், உடற்கூறு துறையில தலைவராக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல. ஏன்னா இவர் வந்து என்ன செய்யறாரு, அலக்குங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டு உடனேயே, அலக்குனா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அலக்குக்கு 3 அர்த்தம் இருக்குங்க. ரத்த கட்டின்னு ஒரு அர்த்தம், கலப்பு இந்திரியம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அட்டைப்பூச்சின்னு ஒரு அர்த்தம். இவரு நேரா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார், விலங்கியல் துறைக்கு போயிட்டு அட்டைப்பூச்சியை தூக்கிட்டு வந்துட்டார். அட்டைப்பூச்சியை தூக்கிட்டு வந்து அவர் சொல்றாரு, என்னங்க இது பழங்கால வேதத்துல இப்படி ஒரு செய்தியா, இது இப்படி ஒரு உண்மை இருக்குதா அப்படின்னு திகைச்சு போய், நீங்க யூடியூப்லலாம் இதை நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய அளவுக்கு யோசிக்கிறாங்க. எந்த இடத்துல அல்லாஹ் இதை சொல்றான் பாருங்க, நீ மறுமையை மறக்கிற, மனுஷனை திரும்ப படைக்கிறத மறக்கிறியா? ஒண்ணுமே இல்லாத ஒன்ன படைச்சான் அல்லாஹ். உன்னை படைக்கிறதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கிட்டது நீ தூக்கி வீசுற மண்ணு, நீ ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற மண்ணு. ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற மண்ணை வச்சுதான் உலகத்தை செதுக்கிய மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்கான். உலகத்துல உள்ள எல்லா முன்மாதிரிகளையும் உருவாக்கி வச்சிருக்கிற மனுஷனை அல்லாஹ் படைச்ச இடம் மண்ணு. அலக்காவை எடுத்துக்கிட்டு அவர் டாக்டர் கீத் மூருடைய விஷயத்தை பத்தி எல்லாம் நீங்க இப்படி ஒரு என்னடா அறிவியல் கிளாஸா நடந்துட்டு இருக்குங்கிற அளவுக்கு உள்ள போயிடும். இவர் அப்படியெல்லாம் விடல. இவர் என்ன செய்யறாரு, நேரா போயிட்டு 1981 சவுதி அரேபியாவில் தம்மாம்ல 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்லயே போய்
அங்க போய் என்ன செய்யறாங்க, இதை எடுத்து போட்டு பேசுற டெக்ஸ்ட் புக்காவே இதை ஆக்கி விட்டா இதை எடுத்து விஷயத்தை மக்களுக்கு சொல்லவும் செய்யறாங்க. எப்பா குரான் என்பது ஒரு சாதாரண மனிதனால் சொல்லவே முடியாது. ஏன் அதெல்லாம் அடித்து சொல்றாங்கன்னா, ஒரு வேளை 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய வயித்தை கிழிச்சு அந்த கரு உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லயா ஆய்வு செய்யறதுக்காண்டி மெடிக்கல் லேப்ல வச்சுன்னு வைங்களேன், கிழிச்சு வயித்தை போய் திறந்து இந்த கருவறை கருப்பையை திறந்து பார்த்தா கூட இவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் சும்மா சாதாரண கண்ணுக்கு தெரியிற விஷயமே கிடையாது. அதுல மைக்ரோஸ்கோப்பை வச்சு அதனுடைய நுண்ணோக்கிகளை வச்சு முறைப்படி பார்த்தால்தான் தெரியும். அப்போ சான்ஸே கிடையாது இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு. இந்த செய்திய அங்க எங்க கனடால உள்ள நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கான். நாளிதழ்கள் எப்படி வெளியிட்டிருக்கிறான்னா, பழங்கால அஹ், பழங்கால புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆச்சரியப்படத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருக்கான். இந்த நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அலக்கா வச்சுட்டு நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்க. சரிங்களா? நான் சொல்றது ரகசியமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. பரகசியமாக உள்ள வேர்ல்டு முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சம்பந்தமான ஒரு கட்டுரையும் சில போட்டோஸையும் கூட நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு இந்த குரூப்ல நான் அங்க மேடம்கிட்ட சொல்லி உஸ்தாதாட்ட சொல்லி அவங்கள போட சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ மறுமையில அல்லாஹ் எழுப்புவான்னு பயப்படுறியா? டேய் ஒண்ணுமே இல்லாம படைச்சவன் அல்லாஹ் உன்னைய அப்படிங்கிறது அங்க இன்ஃபர்மேஷன். சரிங்களா? துராபு நுத்துஃபா அலகா முதுகத்தி முகல்லகா கைர முகல்லகா லீனு பையன் நடக்கும் உங்களை நான் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். சரி இன்ஷா அல்லாஹ் இந்த மட்டத்துல இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதனை நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு சிந்திப்பதற்கு வாய்ப்புகளை தந்த ரப்புல் ஆலமீன் அதனை பின்பற்றி நடப்பதற்கும் அதை பிற மக்களுக்கு அழகிய முறையிலே எடுத்துச் சொல்வதற்குமான வாய்ப்பையும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த 2வது நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், ப்ளீஸ் ரிப்பீட் த வேர்ஸ். என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஏதோ கேட்டீங்க, ஏதோ திரும்ப சொல்லியிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா? ஆரிஃபா. Jazakallah khair, Ustad. Sister, ஓ 5 things Allah says. வெரி குட். 31வது அத்தியாயம் 34வது வசனத்துல 31வது அத்தியாயம் 34வது வசனம் சூரத்துல் லுக்மான்ல 34ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 விஷயத்தை அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். அதுல 1 மறுமை நாள் எப்பொழுது வரும், 2வது மழை எப்பொழுது பொழியும். இவன் அறிவிப்பான் சும்மா, என்னது நாளை மழை பொழியும் உங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவு அப்படிம்பா. அன்னைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால மழை எப்பொழுது கரெக்டா பெய்யுங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். திடீர்னு மழை பெய்யுற மாதிரி இருக்கும், பெய்யாது. வயால மாஃபில் அர்ஹாம், கருவறையில் உருவாகுவது ஆனா பெண்ணா, உருவான பிறகு அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கருவியை வச்சு உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனால் இவனுக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா, இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு ஒருத்தனால சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்லவே முடியாது. பிறந்தது என்னன்னு தான் பார்க்க முடியுமே, அது வேற. உமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனுஷன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தா தான் இருப்பானா மாட்டானே நல்லா தானே தெரியும். அதே மாதிரி உமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், ஒரு மனுஷன் எந்த ஊர்ல இறந்து போவான், தமிழ்நாட்டிலையா கேரளாலையா கர்நாடகாலையா அஸ்ஸாம்லையா உப்பிலையா மப்பிலையா, எங்க உள்ளூரா வெளியூரா, எது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் தான் என்ன செய்வான். இதுதான் இந்த 5 விஷயம். வேற கேள்விகள் இல்லைன்னா என்ன செய்யலாம், தாராளமாக நிறைவுபடுத்திக் கொள்ளலாம். புரியுதுங்களா? பேசுறது ஒழுங்கா அழகான முறையில பேச முடியுதா, அதை பத்தி சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ம், ரொம்ப ம், ம். தெளிவாவே புரியுது உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். வெறும் குர்ஆன்ல இருக்கிற தஃப்சீர் மட்டும் இல்லாம அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவியல் ரீதியா எந்த அளவுக்கு விஷயங்களை கொண்டு வரான், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னதெல்லாம் உண்மைப்படுத்துது இந்த காலத்துடைய அறிவியல்கள், இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்காம எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத்.
நிறைய விஷயங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு பாடமா நடத்துறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, ஷிஃபானா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், இது தஃப்சீர் பிளஸ் ஹிஃபுல் கிளாஸ் தானேன்னு கேட்டிருக்காங்க. ஹிஃபுல் மெமரிஸ் பண்றதுக்கு நேத்து நம்ம ராபியா உஸ்தாத் அவங்க அழகான முறையில் அறிவிச்சாங்க. நீங்க வந்து விரும்பக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட மெமரிஸ்க்கான டிப்ஸ், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வசனங்களாவது மனனம் செய்யலாம்லாம் சொன்னாங்க. அது சம்பந்தமாக உங்களுக்கு அட்மின்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, தகவல்கள் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ். கிளாஸ் முடிச்சுக்கோமா உஸ்தாதா? Okay, Ustad. Okay, Ustad. Inshallah, class. Sister, உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த கிளாஸ்ல நீங்க இன்னைக்கு இனிமே நினைச்சீங்கன்னா இன்ஷால்லா நீங்க மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خير. بارك الله. وعليكم السلام ورحمة الله وبركاته.